ஆந்திராவில் கலப்படப்பாலை குடித்த 4 பேர் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திராவின் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள ராஜமகேந்திரவர்மன் நகரில் வியாபாரி ஒருவர் விற்பனை செய்த பாலை குடித்த 12 பேருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதில் 4 பேர் உயிரிழந்த நிலையில் 8 பேரின் சிறுநீரகம் செயலிழந்து தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கணேஸ்வர ராவ் என்ற பால் வியாபாரியை கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் 46 விவசாயிகளிடமிருந்து பாலை கொள்முதல் செய்து 106 குடும்பங்களுக்கு விநியோகம் செய்ததாக கூறியுள்ளார். அதன் அடிப்படையில் களத்தில் இறங்கிய மாவட்ட நிர்வாகம் கலப்பட பாலை குடித்த 73 குடும்பங்களின் மாதிரிகளை சேகரித்து ஆய்வுக்கு அனுப்பியுள்ளனர். மேலும் 46 விவசாயிகளிடம் மாட்டிற்கு வழங்கப்பட்ட உணவு வகைகள் குறித்தும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு நிவாரணமாக அறிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் விலைவாசி மற்றும் வரிகள் உயர்வால் மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதால் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் கருணைத் தொகை வழங்கப்படும் என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி அளித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் 2 கட்டங்களாக அதிமுகவின் 10 வாக்குறுதிகளை எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். இந்நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர் 3ஆம் கட்டமாக 6 வாக்குறுதிகளை அறிவித்துள்ளார். குறிப்பாக திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்ந்து விட்டதால் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் கருணைத் தொகை வழங்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி அளித்துள்ளார். ஆண்டுகளில் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி விஷம்போல் ஏறி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு சொத்து வரி, வீட்டு வரி, மின்கட்டணம், குடிநீர் வரி போன்ற பல வரிகள் இந்த அரசால் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் மக்களின் அன்றாட குடும்ப சுமை பன்மடங்கு அதிகரித்துவிட்டது. எனவே மக்களின் சுமையை குறைக்கும் வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணைத் தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். இதேபோன்று வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து வேலைக்காக காத்திருக்கக்கூடிய பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். மேலும் +2 வரை படித்து வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்திருப்பவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படும் என்றும் அதிமுக வாக்குறுதி கொடுத்துள்ளது. மீன்பிடி தடைக்காலங்களில் மீனவர்களுக்கு தற்போது வழங்கப்படக்கூடிய நிவாரணத் தொகை 8,000 ரூபாயிலிருந்து 12,000ஆக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் தை பொங்கல் என்று வழங்கப்பட்டு வரக்கூடிய பொங்கல் தொகுப்புடன் சேர்த்து 1000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அதிமுக வாக்குறுதி அளித்துள்ளது. கைத்தறி நெசவாளர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரக்கூடிய இலவச மின்சாரம் 300 யூனிட்டிலிருந்து 450ஆகவும், விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1000 யூனிட்டிலிருந்து 1400 யூனிட்டாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என்று அதிமுக தெரிவித்துள்ளது. மேலும் நகரப்பகுதிகளில் நடைபாதை ஓரமாக கடை வைத்திருக்கக்கூடிய சிறு வியாபாரிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று அதிமுக வாக்குறுதி அளித்துள்ளது. இந்நிலையில் கருணைத் தொகையாக 10,000 ரூபாய் வழங்குவது குறித்தும் பிற வாக்குறுதிகளை எவ்வாறு நிறைவேற்றுவோம் என்பது குறித்தும் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்தார். அதன் மூலமாக நாங்கள் அறிவிக்கப்பட்ட இந்த திட்டத்தை மக்களுக்கு வழங்கப்படும். அது இப்பெல்லாம் எப்படிங்க சொல்ல முடியும்? வரி ஏத்துறாங்களா இல்லையா? நீங்க கேட்கிற கேள்வியில அதாவது வரி உயர்த்துறது பலர் இருக்குது, புரியுதுங்களா? இன்றைக்கு வரி உயர்த்துவதற்கு பல்வேறு வழிகள நிதியில் இருக்குது. அந்த நம்முடைய நிதி துறையைச் சேர்ந்தவர்கள் நிபுணர்கள் மூலமாக எந்தெந்த வகையில் வரி பெருக்க முடியுமோ, உயர்த்த முடியுமோ அதை உயர்த்தி நாங்கள் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு தேவை நிதியை பெற்று திட்டங்களை செயல்படுத்தும். 10,000 ரூபாய் கருணைத் தொகை வழங்குவதற்கு பதிலாக வரியை உயர்த்தாமல் இருக்கலாமே என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கும் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்தார். வரியை கம்மி பண்ணுனா சரிப்பட்டு வராதா சார்? அதாவது முதல்ல ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அவளுக்கு என்ன சொல்லுவோம்? அவளுக்கு அந்த உயிரை காப்பாற்றுவதற்கு இல்ல இது வைப்போம்ல, வெண்டிலேட்டர் வைக்கிறோம்ல, இந்த ஆட்சியில் வெண்டிலேட்டர் வைக்கிற அளவுக்கு போயிடும். இன்னைக்கு மக்கள் அப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆகவே முதல் மக்களை காப்பாற்ற வேண்டும். விலைவாசி அதிகரித்து விட்டது, அதிலிருந்து மக்களை காப்பாற்றும். அந்த அடிப்படையில் தான் இதை நாங்கள் அறிவிச்சிருக்கோம்.